ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன விலாக்னா என்னுடைய வீட்டில் நான் தைப்பூசத்துக்கு பண்ண பூஜை விலாகும். அப்புறம் நான் அன்றைக்கி இந்த கோவிலுக்கு போயிருந்தேன் விலாக் தான். அன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு கோலம் போட்டேன். ஏன்னா அன்றைக்கி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இப்போது என்னோடய வாய்ஸில் ஃபுல் கோல்டு சேஞ்சாக இருக்கும், ஃபுல் கோல்டு. அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். காலையில் ஏஞ்சி ஒரு 6 மணிக்குள்ளே முருகருக்கு என்னால் முடிஞ்ச சிறு பூஜையை இது வழுக்கு இது தினை மாவு வழுக்கு போட்டுட்டு அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு தினை வழுக்கு போட்டு எல்லாம் முடிஞ்சளவுக்கு பூ வச்சுட்டு அவருக்கு தினை மாவுலேயே கொஞ்சோண்டு தேன் ஊற்றி நைவேத்தியம் செஞ்சுட்டு அப்புறம் காலையிலே சரி கோவிலுக்கு போயிடல. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருந்தால ரொம்ப சுஸ்தாகிறதுல காலையிலே கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோவில் அல்சூர் முருகன் கோவில். உண்மையாகவே போயிட்டு சாமி நாங்கள் உண்மையாகவே பார்க்கவே இல்லை, வெறும் மேலேயே பார்த்துட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கும் தாண்டி போயிட்டு இருக்குது. முடியல, என்னால் ஆல்ரெடி உடம்பு சரியாகிறதால முடியல. அப்புறம் பாருங்கள், வெளியவே இவ்வளோ ஜனம் நின்றுக்குது. ஒன்றும் எவ்வளவோ இருந்துச்சு, அதை எடுக்கவே இல்லை. ஏன்னா அன்றைக்கி தான் முருகரை இந்த கோயில் தெப்ப குளத்தில் விடுவாங்க. வெறும் தெப்ப குளத்தில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ போயிட்டுருக்கு பாருங்கள். இன்னும் எவ்வளோ தூரம் போயிடுச்சு. இந்த கோவிலை சுற்றி தான் இருந்துச்சு. அப்புறம் வரையும் சாமி மட்டும் இங்கே வெளியேருந்து கும்பிட்டுட்டு அங்கே அந்த காவடி அந்த ரதம் இசுக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இதெல்லாம் முருகரை உட்கார வைப்பாங்க மத்தியானத்துக்கு மேலே. அந்த ஒரு இது மட்டும் நான் பார்த்துட்டு முடியல. அங்கே இருக்கிற வெறும் நாகத்தம்மா மட்டும் கும்பிட்டுட்டு அங்கே சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. சாப்பாடு மட்டும் அப்படியே பொட்டலத்தோடு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா ரஷ் யாருமே வாங்கலை, அப்படியே கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு இதெல்லாம் சின்ன சின்ன டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அங்கே சின்ன சின்ன பசங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது பாருங்கள் அந்த ரதத்தை இசுக்குவாங்க. அங்கே மொத்தம் 10 நபர் இருந்துச்சு நினைக்கிறேன். நான் பார்த்தேன். அதெல்லாம் மதியானத்துக்கு மேலே தான் அந்த சாமி உள்ள அந்த தெப்பக்குளத்துக்கு போகும்போது இதெல்லாம் இந்த காவடி இசுக்குவாங்களாம். அந்த தெப்பக்குளத்தில் மட்டும் அந்த காவடி இசுக்குறாங்க பாருங்கள், அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க அந்த தெப்பக்குளத்துக்குள்ளே. அந்த மாதிரி இருந்துச்சு. இது மொத்தம் 6 காவடி இசுத்துனாங்க. அதுக்கப்புறம் இந்த காவடியை ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாம் மதியானத்துக்கு மேலேன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தோம், இது நடக்காத காரியம். நேராக நான் எப்போவுமே வழக்க போல் போகிற 7 படை முருகர் கோவிலுக்கு நான் போயிட்டேன். அங்கே அவ்வளோக்கு தான் ரஷ் இல்லை, இவ்வளோ தான் இருந்துச்சு ரஷ். ஏன்னா அந்த கோவிலில் தான் ஆனால் மொத்தம் அங்கே 7 சுவாமியும் இருப்பாங்க, 7 படை வீடும் இருப்பாங்க, 6 படை முருகரும் ப்ளஸ் 7 திருப்பதி பாலாஜி முருகர்னு சொல்லிட்டு இருப்பார். உண்மையாக அங்கே அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே முக்கியமாக இதுக்கு திருத்தணி முருகருக்கு இது நடந்துச்சு, அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக போகும்போது மங்களார்த்தி பாருங்கள் இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க திருத்தணி முருகருக்கு. அவர் மனசார அங்கே பார்த்துட்டு ஒரு 12 மணி ஆகிடுச்சு. அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் செஞ்சது இந்த வருஷம் என்னால் முடிஞ்சது ஒரு 30 வேல் வாங்கி இந்த கோவிலில் ஒரு 15, அந்த அல்சூர் முருகர் கோவிலில் ஒரு 15 நான் கொடுத்தேன். அதில் நான் எடுக்கவே இல்லை கிளிப்பிங்ஸு. ஏன்னா எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் கொடுத்துட்டு வந்தேன், அவ்வளோதான். அதுக்காக இது பண்ணல. இதுக்கு முன்னே ஆல்ரெடி அல்சூர் முருகர் கோயிலில் ஒரு 20 வேல் கொடுத்துருக்குறேன். மொத்தம் 108 கொடுக்குறேன்னு வேண்டியிருந்தேன். அது நினச்ச மாதிரி அசால்ட்டெல்லாம் கொடுக்க முடியல. இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு 20, இப்போ ஒரு 30 கொடுத்துருக்குறேன். 50 வேல் அதுவே கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு மேலே எடுத்துன்னு போச்சு. இத்தனைக்கும் வாங்கிட்டு 6 மாதமாக அது வீட்டில் இருந்துட்டு இப்போ தான் எடுத்துன்னு போய் கொடுத்தேன். அன்றைக்கி தான் கொடுக்கணுன்னு அது முருகர் இது பண்ணி வச்சுட்டு இருந்தார். அப்புறம் நீங்கள் சுவாமியை பார்த்துட்டு மனசார இங்கே வேண்டி என்னால் முடிஞ்சது என்னென்ன திருப்புகள் சொன்னேன். அப்புறம் அண்டர்பதி குடியேற சொல்லிகிட்டு இருந்தேன், சிறுவாபுரி முருகன் இது சொல்லிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் சொல்லிட்டு மனசார கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னோடய விரதத்தை முடிச்சிட்டேன். பாய். நான் சொல்லியிருந்ததில்ல, இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதுதான் நான் ஃபஸ்ட்டு கொடுத்தது. இது மே மாதத்தில் கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் கொடுத்தது இப்போ தான். இந்த டைம் கையில் வைக்கிற வேல் கொடுத்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் அது கிட்டத்தட்ட இது எனக்கு தெரிஞ்சு தீபாவளி டைமில் நான் வாங்கினது நினைக்கிறேன். 3 மாதமாக அது உண்மையாகவே அப்போல்லாம் கொடுக்கணும் ஏதோ ஒரு தடுங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியாக தைப்பூசம் தனி கூட கொடுப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் எப்படியோ நான் கொடுத்துட்டு வந்தேன். அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு அந்த அல்சூர் முருகர் கோயிலில் ஒருத்தர் காவடி எடுத்துகிட்டு வந்தார். என் பையனை வச்சு கொடுக்கும்போது
உண்மையாக சொல்கிறேன், அந்த இடத்துல நான் முருகனை பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட கொடுத்தபோது கண்ணு கலங்கிடுச்சு அவருக்கு. அவங்க வீட்டாளுங்கெல்லாம் வந்து அப்படி கட்டி பிடிச்சி என் பையனுக்கு அவ்வளோ முத்தம் கொடுத்தாங்க. அது ஏன்னு எனக்கு உண்மையாகவே இது வரைக்கும் புரியல. ஆனால் அவங்க ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தை நம்ம மட்டும் தெரியுது. இதை கொடுத்தவொடனே அவங்களுக்கு முருகனே வந்து கொடுத்த மாதிரி நினச்சி ஒரு சந்தோஷப்பட்டதை நான் பார்த்தேன். உண்மையாகவே இதை விட இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லைன்னு அன்றைக்கி நான் உணர்ந்த ஒரு நாள். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள்.